கீழடி ஆய்வு முடிவுகள் அனுமானமல்ல, அகழாய்வின் அடிப்படையிலானவை. கீழடி அறிக்கையை திருத்துவது பெருங்குற்றம் என்றும் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா பேட்டி. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 72,840 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு மாத ஓய்வுக்காக திருச்சூர் வடக்குநாதன் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்ட கோயில் யானைகள். யானை ஊட்டு நிகழ்ச்சியில் யானைகளுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்த பொதுமக்கள். திருப்பதியில் சாலையோரம் அமர்ந்து வாகனங்களை பார்த்துக் கொண்டிருந்த சிறுத்தையால் பரபரப்பு. சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதால் இரவில் தனியாக செல்ல வேண்டாம் என்று வனத்துறை எச்சரிக்கை. நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கு தீயை அணைக்க 2வது நாளாக போராடும் தீயணைப்புத் துறையினர். சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மடப்புரம் கோயில் எதிரே இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றம். இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து சேதமடைந்த நிலையில் இருந்ததால் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் 488ஆக அதிகரிப்பு. 13 மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி விமர்சனம் என்ற பெயரில் விளம்பரம் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் நிரந்தரமாக டாட்டா காட்டுவார்கள் என்று முதலமைச்சர் திட்டவட்டம். எனக்கு டாட்டா பை பை சொல்றாராம். மாண்புமிகு பத்துதோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் பரப்புரை வாகனத்தை மாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. சுந்தரா டிராவல்ஸ் பேருந்து என முதலமைச்சர் விமர்சித்த நிலையில் மாற்றம். கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்ற சூசகம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதிமுக பாஜக கூட்டணி அழைப்பை நிராகரித்தார் திருமாவளவன். திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இப்போ அவங்க கூப்பிட்டதை நான் போயிருந்தேன்னா என்ன ஆகாவோன்னு இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டா நான் போகலை, அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரொவோக் பண்ணுறாங்க, ஏதாவது சந்தேகத்தை எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்குனா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாகும். அதன் மூலமாக ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனக்கு நீ 4 சீட்டுக்கு போகிற, 6 சீட்டுக்கு போகிற, இது போதுமா உனக்கு அப்படின்னு இன்றைக்கி திடீர் கரிசனம் பல பேருக்கு வந்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என்று பெயர் சண்முகம் கருத்து. RSS எனும் புதை குழிக்குள் அதிமுக சிக்கிக் கொண்டிருப்பதாக விமர்சனம். கடலூர் செம்மண்டலத்தில் உள்ள ATM ஒன்றில் சிப் வைத்து திருட முயற்சி. மும்பையில் இருந்து கண்டுபிடித்து அதிகாரிகள் கூறிய நிலையில் 2 பேரை பிடித்து விசாரணை. கூட்டணிக்கு வருமாறு உத்தவ் தாக்கரேவுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் திடீர் அழைப்பு. மராட்டி அரசியலில் பரபரப்பு. எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துகள். அக்பர், பாபர், அவுரங்கசீப் கொடூரமான ஆட்சியாளர்கள் என இடம்பெற்றுள்ளதற்கு எழும் எதிர்ப்பு. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு.
ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்களுக்கு அனுமதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.